கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய வாழ்வு தரும் உணவு வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. என்னோடு கூட வேத வசனங்களை இந்த நாளில் தியானம் பண்ணுவோம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்க வேண்டுமாய் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறோம். எப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியமாம். ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷனுடைய நியாய நாளின் விசாரணை நாளாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறது இல்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறது இல்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். அதனால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் யாரையும் நியாய தீர்ப்பு சொல்லாதபடிக்கு, யாரையும் குற்றப்படுத்தாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உண்மையுள்ள உக்கிரக்காரனாய் நாங்கள் இருக்கும்படி, உண்மையுள்ள ஊழியக்காரர்களாய் நாங்கள் இருக்கும்படி எங்களையும் எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு மூப்பர்களையும் ஊழியக்காரர்களையும் உமது கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளும் கூட ஆண்டவரே, யாரையும் ஆண்டவரே நான் நீதிமான் என்று சொல்லாதபடிக்கு தேவன் எங்களை நீதிமானாக்குகிறவர் என்று சொல்லி ஆண்டவரே தேவனை புகழ்ந்து ஆராதிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய அன்பு கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் எங்கள் சபை மக்களையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே, தன்னை ஆண்டவரே உயர்த்தி கொள்ளுகிறவர் யாவரும் தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறவர்களாய் மாற்றுங்க. இந்த நாளிலும் கூட நோயாளிகளை உம்முடைய பரிசுத்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு சுவாமி, உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினாலே ஒவ்வொரு நோயாளிகளை நீர் தொட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் மனதுருகும் தெய்வம், உமது தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்றைக்கும் கைவிடப்பட்டவர்கள், நோயாளியாய் இருக்கிறவர்கள், படுத்த படுக்கையோடு கூட இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் கொடுத்து காத்து கொள்ளுகிறதற்காக நன்றி. இந்த வேளையில நாங்கள் செபிக்கும் போது எங்களோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாய் நீர் ஆசீர்வதிங்க. அப்படியே நீ செய்ய போகிறதற்காக கொடா கொடி நன்றி ஆண்டவரே. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் உமக்கே நாங்கள் தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் நன்றி சொல்லி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.